ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு க்யூட்டான ஹார்ட் கீ செயின் பஞ்ச் நீடில் ஆர்ட் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு ஒரு துணியில் ஹார்ட்டை ட்ரேஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒரு பஞ்ச் நீடில், அப்புறம் கொஞ்சோல நூல், அதுக்கப்புறம் ஒரு நீடில் த்ரெட்டர் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீ செயின் பண்ணுறதுக்கு ஒரு துணி எடுத்து அதில் நம்ம எந்த பிக்சர் பண்ண போகிறோமோ அதை ட்ரேஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஹார்ட் கீ செயின் பண்ணுறனால ஹார்ட்டை இதில் நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பஞ்ச் நீடில் நம்ம இந்த பஞ்ச் நீடில் நூல் கோக்க போகிறோம். அது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த நீடில் த்ரெட்டரை இந்த பஞ்ச் நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் வர வரைக்கும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி 2 கேப் இருக்கும். அதில் நம்ம இந்த நூலை இதில் விட்டு இந்த த்ரெட்டரை இப்படி முன்னாடிலேருந்து இப்படி இழுத்திங்கன்னா இது வழியாக இப்படி வந்துடும். திருப்பி நீங்கள் பஞ்ச் நீடில் இப்படி திருப்பிட்டு முன்னாடி வழியாக அப்படியே விடணும். இன்சர்ட் நீடில் த்ரெட்டரை இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு திருப்பி நம்ம கோத்த நூலை இந்த வழியாக இன்னொருக்கா விட்டு இன்னொருக்கா இழுக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் கோத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லென்த்தை நம்ம கீழே இப்படி பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீடிலோட லென்த் பார்த்திங்கன்னா நான் 12 சைஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த சைஸில் வச்சு நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹார்ட்டை எப்படி பஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம நீடில் எடுத்துகிட்டு நம்ம பஞ்ச் பண்ணும்போது இந்த ஓப்பனிங் நீங்கள் எந்த சைடில் பஞ்ச் பண்ணுறீங்களோ அதை பார்த்து தான் இருக்கணும். ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள், வெளியில் எடுங்க, குத்துங்க, எடுங்க, கொஞ்சமாக எடுங்க. ஸோ இந்த நீடில் பாயிண்ட் பண்ணுறது எந்த சைடு நம்ம குத்துறோமோ அந்த சைடு இப்படி பாயிண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ நம்ம ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா லூப் இப்படி இருக்கும் பின்னாடி பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்துருக்கீங்களா, லூப் இப்படி தான் வரும். ஹார்ட் ஃபுல்லும் நம்ம இந்த மாதிரி குத்தி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லும் முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஸ்டிச் சைடு, இது லூப் சைடு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஜஸ்ட் இழுத்துட்டு இதில் நம்ம ஜஸ்ட் கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னொரு ஹார்ட்டையும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 ஹார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை இந்த துணியை இந்த ஹூப்லேருந்து எடுத்துகிட்டு கட் பண்ணணும்.
ஸோ இப்போ நம்ம ஒட்டினதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்த பீஸ் கூட சேர்த்து நம்ம ஒட்ட போகிறோம்.